Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான சில்லி பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்றைக்கி டேஸ்டியான சில்லி பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆஃப் சைஸ் தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கேப்சிகம் அது ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி அதுவும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்காக நான் வீட்லேயே செஞ்ச கோதுமையில் பரோட்டா, இது சிம்பிளாக தான் நம்ம செஞ்சுருக்கோம். இது நான் ஆல்ரெடி இந்த பரோட்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸில் முன்னாடி இருக்க வீடியோவில் லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. இது வீட்லேயே நம்ம கோதுமை மாவில் செய்கிற பரோட்டா தான். இதுக்காக நான் 4 பரோட்டா கோதுமையில் செஞ்சது எடுத்திருக்கேன். இது நம்ம பொடியாக கட் பண்ணி ஒரு பேனில் நான் லைட்டாக எண்ணெய் தடவி அதில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது நீங்கள் ட்ரை பேனில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் நம்ம திரும்ப அதை கொஞ்சம் ட்ரை பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது இது முடிஞ்சிச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். அதே பேனில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டும் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கின பிறகு நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி பரோட்டாவில் போட்டு செஞ்சுருப்போம், அதனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஓகே, இது ஒரு 60% வதங்கினா போதும். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த ஆஃப் தக்காளி ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப நமக்கு ப்ரௌனாக வதங்கி வரணும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதோட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச கேப்சிகம் குடைமிளகாய் இதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, வாயில் கடிப்பறாமல் இருந்தால் போதும். ஓகே, இதுக்காக 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 1/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், அதாவது கரம் மசாலா தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பிரியாணி மசாலா தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு மட்டன் பிரியாணி ரெசிப்பியில் நான் லோட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த குடமிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரும். ஆனால் குடமிளகா 60% வெந்தால் போதும், நமக்கு அதுக்கு மேலே ரொம்ப வேகக்கூடாது. அப்போ தான் வாயில் நல்லா கடிப்படும், அந்த டேஸ்ட் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதுவும் நல்லா நம்ம அதோடு சேர்த்து அந்த ஹீட்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் என்னென்னா நம்ம கடைசியாக கூட கொத்தமல்லி பச்சையாக ஆட் பண்ணலாம். பட் இப்போது இந்த கொரோனா சீசனில் அப்படி பண்ண முடியாதனால தான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதோட நான் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இது எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி சாஸ் அதுவும் 2 ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ரெட் சில்லி சாஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ரெட் சில்லி சாஸ் இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கூட. ஸோ காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பரோட்டா கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பரோட்டாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த மசாலாவோடய கொஞ்சம் வேக விடணும். ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த பரோட்டாவில் பிடிக்கும், நமக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் பரோட்டாவில் கிடைக்கும், காரம் அந்த உப்பு எல்லாமே. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், அதோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. இது கோதுமை மாவில் செஞ்சது தான், நம்ம வீட்லேயே செஞ்ச பரோட்டா தான். ஸோ ஹெல்த்தியானது தான், ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஸோ நாம் எப்போவுமே மைதா மாவு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.
அதனால தான் நம்ம குட்டீஸ் ஹெல்த்தி சமையலில் மேக்ஸிமம் கேக்ஸு இல்லை இந்த மாதிரி பரோட்டா மேக்ஸிமம் எதெல்லாம் கோதுமை மாவில் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் மைதாவை அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா கோதுமை மாவு நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் ஹெல்த்தியான சில்லி கோதுமை பரோட்டா செஞ்சு பார்த்து எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.